heaven of the earth. Heaven என்ன? Yes, very good. Heaven of the earth. Heaven of the earth ஒரு பில்டிங் ஒன்று நீங்க பாருங்க. அந்த பில்டிங் 116 அடி நீளம் அகலம். இது என்ன படம் நினைக்கிறீங்க? மஸ்ஜித் நபவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதீனாவில் இருக்குது. முஸ்லிம்கள இரண்டாவது புனித ஸ்தலம். தானே? உலகத்துல மிக பெருமதியான புனிதமான இடங்கள் உண்டு. இதுல ஆரம்ப கட்டம் ரசூலுல்லாஹ் காலகட்டத்துல இப்படிதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பள்ளி வாயில் மஸ்ஜித் நபவி இப்படித்தான் இருந்தது. அந்த பள்ளி வாயில் பாருங்க 100 அடி நீளம் 116 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய ஒரு சாதாரண இடம். இந்த மாதிரி உயரம் 11.8 அடி தான். 3 கதவுகள் இருக்கு. சரியா? 8 தூண்கள் இருக்கு. இல்ல 8 தூண்கள். அப்ப இந்த இடத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனோனே ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்றாங்க இல்லையா? மக்காவிலிருந்து காபிர்கள் அநியாயங்கள் என்ன செய்றாரு? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் போனோனே ரசூலுல்லாஹ் அங்க போய் மதீனாவுக்கு போய் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் ஒரு மஸ்ஜித் கட்டணுமே என்று சொல்றதுக்காக வேண்டி என்ன செய்றாங்கன்னா மக்கள் என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க என்ன இந்த மஸ்ஜித் கட்டுவோம் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கருத்தை மிக முக்கியமான இடம் உண்டு. அந்த இடத்துல கட்டினா நல்ல சொல்ற ஒரு கருத்தோடு நிலவிச்சு. நான் அப்படிதான் யோசிப்பேன். அந்த கல்வியோடு உள்ள முக்கியமான தான் கட்டணும் அப்படி பேசிக்கொண்டீங்கள. இந்த இடம் வந்து 2 அனாதைகளுக்கு சொந்தமாயிடுச்சு. சொல்லுவோம் 2 அனாதை போய்ஸ் 22 வயசு முடியுமா வாக்குது. இவங்கதான் இந்த காணி இந்த இடத்துல. அப்ப இவங்க சாரை கேள்விப்பட்ட இந்த இடம் பள்ளியில கட்டினா எல்லாம் ரசூலுல்லாஹ் வாராங்க. 2 சஹாபி யனஸ் போன மாதிரி யனஸ் கூடியவா பாப்பத்துக்கு இல்லை. இவங்க வீட்டில் ஒரே ஒரு சொத்து தான். ரசூலுல்லாஹ் வந்து யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லேண்ட் எங்கட சொந்தம். இந்த லேண்டை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்வோம். இதை எடுத்து நீங்க பள்ளி கட்டணும். இந்த அனாதைகள், அந்த அனாதைகள் 2 பேர்ட்ட பேர் தான் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, ஷாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேர் யனஸ்டர் ஒரு மாதிரி 10-15 பேர் வேலை செய்வாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, இல்ல நீங்கள் அனாதைகள், உங்களோட சொத்து இருக்கிறது ஒரு பேர் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நான் எடுக்கிறோம் பரவாயில்ல, சல்லியத்தா சல்லி இந்த சஹாபாக்கள் சல்லி எடுக்கவே இல்லை, வேலை அப்புறம் அந்த இடத்துல மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட பெரிய இடமாவல பள்ளி இந்த அளவு கட்டப்பட்டுச்சு. அந்த அளவு இதான் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட வரலாறு. பெரிய ஒரு பணக்கார ஒருத்தர் இந்த இடத்த கொடுக்குறது 2 அனாதை பிள்ளைகளோட வரலாறு தான் மஸ்ஜித் நபவி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறதுன்னா இந்த சம்பவத்தின் மூலம் எங்களுக்கு என்ன விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்றது ஒரு விஷயம். இன்னொரு கேள்வி நான் கேட்கிறதால் ரசூலுல்லாஹ் ஆரம்ப கால பள்ளிவாயில் தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல வேற காப்பாட் போட்டரோடோ டைப் பிடிச்ச பில்டிங்களோ பெரிய பள்ளிவாயில் ஒன்று வைக்கிறது. ரசூலுல்லாஹ் காலம் எடுத்தா பள்ளிவாயிலுக்கு அது ரசூலுல்லாஹ் போட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு முழு உலகத்தையும் ஆளுகின்ற ஒரு பெரிய ஒரு சக்தியா முஸ்லீம்கள் வராங்க. முஸ்லீம்கள் இந்த உலகத்துல பெரிய ஒரு பகுதி எடுத்து ஆட்சி செஞ்சாங்க. நிறைய அறிவியலை முஸ்லீம்கள் தான். அது இன்னைக்கு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதா இருக்கலாம், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதா இருக்கலாம், மருத்துவத்துறையில் ஆரம்பமாக முஸ்லீம்கள் தான் உருவாக்கினாங்க. நீங்க 1, 2, 3 என்று எல்லாம் தானே அந்த 1, 2, 3 இலக்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க முஸ்லீம். ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு எங்கள்கிட்ட மிச்சம் பணமோ இல்லாட்டி சொந்தமோ பந்தமோ அப்படி ஒன்றும் மிக தேவையில்லை. அல்லாத பேரில் செய்கிறதுக்கே எங்கள்கிட்ட அந்த சின்ன சொத்தை கொடுத்தாலும் அது இன்ஷால்லாம் கொஞ்சம் காலத்தில் பெரிய இதாக வரும். அந்த அனாதைகள் 2 பேரும் வராது. அந்த பள்ளி அந்த காணி வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சும்மா சல்லி இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்து வந்து அன்றைக்கு கொடுத்தது வந்து நாங்கள் இன்றைக்கும் கூட நிறைய பேர் கேட்டாங்க சொல்லுகிறோம். அதனால வந்து அது அவங்களுக்கு ஒரு சதத்துக்கு ஜாரியாக வந்து மறுமை நாள் வரைக்கும் அந்த நன்மை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹும் ஷாஹிர் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த பள்ளியை வந்து அந்த காணியை பள்ளி கட்டுறதுக்கு வந்து இந்த பெருமைக்காக கொடுக்காம ஒரு நன்மையை எடுக்கிறதுக்காக வேண்டிய கொடுத்தாங்க. இன்றைக்கு காட்டி அந்த பள்ளியில் பறக்க மாட்டேங்குது. பாருங்க, அந்த காலத்துல எவ்வளவு பெரிய சஹாபாக்களோட பெரிய பணக்காரர்கள் இருந்தாங்க, சரியா? ஆனால் அந்த பணக்காரர்கள் யாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கல. இந்த சான்ஸ் கிடைக்கல. இது ஒரு பள்ளி வாயில
ஆனால் இடம் பண்ண கொடுக்குறதுக்கு அவங்க இடம் நினைச்சிருந்தா கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு இல்லை. அப்போ நாங்கள் பார்க்கணும் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு சில சான்ஸை கொடுப்பான். அதை பணத்தால் இதால் மட்டும் செய்யலாம். தானே குயர்வலிக்கும் சாயவலிக்கும் மட்டும்தான் இதை செய்யணுமா? அப்படிதானே மரும வரலாற்றில் அந்த நன்மை போகும் ஒரு செய்தி. ரெண்டாவது, இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் சின்ன மனிதர்கள் மூலம் உதவி செய்யும். சின்ன மனிதர்கள் 2 பேரும் சின்ன ஆண்கள், அவங்க 2 பேரும் தான் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் அந்த காலத்தில் தெரிவு செஞ்சாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுறது அவங்கள தெரிவு செஞ்சாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்றால், ரசூல்லோட காலத்தில் ரசூல்லா செஞ்ச வேலை என்னென்றால் நல்ல மனிதர்களை உருவாக்கினான். நல்ல மனிதர்கள் பெரிய பெரிய பில்டிங் கட்டி நல்ல மனிதர்களை ரசூல்லா உருவாக்கினான். அல்லாஹ்வுக்கு பயந்த, பாவம் செய்யாத, மாறு செய்யாத, வஞ்சகம் செய்யாத, துரோகம் செய்யாத நல்ல மனிதர்களை ரசூல்லா உருவாக்கினான். சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் தான் நினைஞ்சாங்க பிறகு ரசூல்லோட தூரம் உலகத்துக்கு வெற்றி சென்றாங்க. அதான் மெயின் காரணம், அதான் மிக முக்கியமான காரணம். நல்ல மனிதர்கள் ரசூல்லா உருவாக்கினார். அப்ப நல்ல மனிதர்கள் சமூகத்தில் உருவாகிறது மூலமாக தான் சமூகத்தில் மாற்றப்படு வரும், இல்லாட்டி மாற்றப்படு வராது. அந்த பெரிய ஒரு லெசனை நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் என்ன செய்யறோம்? படிச்சு கொள்றோம். ரசூல்லா பெரிய பில்டிங்க, காப்பட் போட்ட ரோட்டை, ஏசி மூட்டு போகாட்டி நல்ல அதே மாதிரி நாங்களும் நல்லவர்களாக உருவாகும். அதுக்காகத்தான் நீங்களும் நாங்கள் கஷ்டப்படுறதுலாம் அதுக்காகத்தான் இல்லையா? அப்போ அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். பொருட்களாலேயோ, சல்லி காசாலேயோ, வாகனத்தாலேயோ, வீட்டாலேயோ, பெரிய பில்டிங்காலேயோ சமுத்திரம் மாற்றப்பட்டு கொண்டு வரீங்களா? கோடிக்கணக்கில் ஜப்பானுக்கு வந்து கொடுக்குறாங்க, 500 கோடியை கொண்டு அப்புனை கொண்டு கொடுத்தாலும் நல்ல மனிதர்கள் இல்லாட்டி அந்த காசு வீணாகும். அப்ப காசி வாரத்துக்கு முந்தைய ஒரு சமூகத்தில் நல்ல மனிதர்கள் வரணும். நல்ல மனிதர்கள் இல்லாத கையில் காசை கொடுத்தால் அது அரவாசம் களவாண்டுவான், அரவாசம் வீணா செலவழிப்பான், அரவாசம் தேவையில்லாத செலவழிப்பான். அப்போ சமூகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் சும்மா ஒன்று கேட்குறேன், எங்களோட சமூகத்தில் நீங்கள் அறிஞ்ச வகையில் பணம் எங்கேயாவது வீண் விரயம் செய்யப்படுதா? சமூகத்தில், ஊரில் இல்லை, வீட்டில் இல்லை, சமூக மட்டத்தில் பார்க்கக்குள்ள நீங்கள் அறிஞ்ச வகையில் எங்கேயாவது சல்லி பணம், ஒரு சமூகத்தில் பணம் வீண் விரயம் செய்ய தேவையில்லைன்னு கருதுற எங்கேயாவது நீங்களா? நீங்கள் கருதுறீங்களா? எங்கேயாவது இடத்துல நினைச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல நினைச்சிருக்கீங்களா? இந்த சல்லி சமூகத்துக்கு செலவழிக்க தேவையில்ல, இது ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? யாராலும் சரி, இப்போ எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டேஜெல்லாம் கட்டின்னு பேசினீராகும். அது பேசாமல் வந்து அது மக்கள் ஓட் போடுறது தானே, அது மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட் போடணும், யார் நல்லா இருப்பாங்க. அது அவங்க சொல்ல தேவையில்லை, அது வீண் விரயம். அது ஒரு பர்த்டே ஒன்று இருந்தால் பெரிய ஃபோன் எடுத்து பெரிய இதாக கொண்டாடுறாங்க. அது முதல் காலத்தில் வந்து முகத்து செல்லாம் வழிவசனோட காலத்தில் நடந்த வெட்டிங்கெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வெடிகளை வந்து அவ்வளோ ரிச்சாக வீண் செலவுகள் கூட ஆபரணங்கள் அந்த மாதிரி வெடிகளாக கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஆனால் மிச்சம் பேருக்கு மாதிரி மிச்சம் பெருசா அடுத்த மிச்சம் செலவழிச்சு பள்ளியெல்லாம் மலகா செய்ய அப்படி மிச்சம் வீண செலவு. புதிய காப்பீட்டு தான் நிற்கும், ஆனால் திருப்பி புதுசாக காப்பீட்டெல்லாம் போட்டிப்பாங்க. ஆனால் வருஷம் பார்த்தா இப்போ கலவு கட்டாயம் செஞ்சிருக்கணும் சமூகம். ஆனாலும் அந்த சமூகம் வேற சமூகம் வேற ஊரு வேற இவங்க செஞ்சில்ல அப்படின்னு கருதுற விஷயம் இல்லை. ஏழை மாணவர்களிட கல்வி உதவிக்கணும், பிள்ளைகளிட வந்து கல்விக்கு ஃப்ரீயாக நாங்கள் சொல்லி கொடுத்து உதவி. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபயர் ட்ரக் கூட வச்சுருக்கோம். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பெரிய லைப்ரரி கட்டிக்கிறோம்.